அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே புட்டனேஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான சையது இனாமுல். இவருக்கும் இளம்பெண் ஒருவருக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்துள்ளது. பெண் வீட்டிலிருந்து வரதட்சணையாக 340 கிராம் தங்க நகைகள், பைக் உள்ளிட்டவைகளை சையது இனாமுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த சூழலில் கணவர் சையது இனாமுல் வீட்டின் படுக்கை அறையில் மனைவிக்கு தெரியாமல் ரகசிய கேமரா ஒன்றை பொருத்தியுள்ளார். அதில் தனது மனைவியுடன் உடலுறவில் ஈடுபடுவதையும் அவர் உடைமாற்றுவதையும் வீடியோவாக எடுத்து வைத்திருக்கிறார். பின்னர் ஒரு நாள் அந்த வீடியோக்களை தனது மனைவியிடம் காட்டிய சையது இனாமுல், நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும், இல்லையென்றால் இதை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார். மேலும் துபாயில் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுடன் நீ தனிமையில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சையது இனாமுல் அந்த வீடியோ கொலையெல்லாம் துபாயில் இருக்கும் தனது நண்பனுக்கு அனுப்பியுள்ளார். இது குறித்து மனைவிக்கு தெரிய வர சையது இனாமுலிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது, ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதை மறைத்துதான் உன்னை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளேன். 19 பெண்களுடன் எனக்கு தொடர்பு உள்ளது, நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் என்னுடன் வாழலாம், இல்லையென்றால் விவாகரத்து கொடுத்து விடுகிறேன் என்று மிரட்டியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சையது இனாமுலின் டார்ச்சர் தாங்க முடியாமல் கணவரின் உறவினரான அமீன் பேக் என்பவரிடம் நடந்த சம்பவம் குறித்து கூறி அழுதுள்ளார். ஆனால் இதை பயன்படுத்தி கொண்ட அமீன் பேக் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் பெண்ணின் கணவருடன் சேர்ந்து கொண்டு அமீனும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறார். பொறுத்தது போதும் என்று நினைத்த அந்த பெண் புட்டனேஹள்ளி காவல் நிலையத்தில் தனக்கு நடந்த கொடுமைகளை கூறி கணவர் உட்பட 4 பேர் மீது புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தலைமறைவாக இருக்கும் கணவர் சையது இனாமுலையும் தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். தாம்பத்திய உறவில் இருக்கும் போது அதை வீடியோவாக எடுத்து மனைவியை நண்பருடன் தனிமையில் இருக்க சொல்லி மிரட்டும் கணவரின் செயல் பெங்களூருவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.